Hello guys, welcome back. This is JEE Mains 2023 question solving session on physics. The question has been asked in 31-2023 shift 1. Previous on my 24 தேதி கேட்ட questions 2, 25ல கேட்கப்பட்ட 2 shift questions. மொத்தம் 4 questions solve பண்ணிருக்கோம். Now we are going to solve this question. As usual, our inquiry form is given in the description box. தேவைப்பட்டா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. So we are starting with the question from unit number 4. A bob P is released from the position of rest at movement as shown. If it collides elastically with an identical bob Q hanging freely, then the velocity of Q just after the collision is what? ஸோ இந்த பாப் வந்து டைரெக்டாக இதில் கொலைட் பண்ணும்போது இட் வில் மூவ் இல்லையா, அந்த வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ we have to find what அப்படின்னு பார்க்கும்போது u which is equal to 0 because this bob is in rest. ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாப் இங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது மறுபடியும் it will go off. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது u equal to 0ங்கிறத பார்க்குறோம். வெலாசிட்டிங்கிற ஃபார்முலா v square equal to u square plus 2as. யூவோட வேல்யூ 0 ஆகுது. ஏங்கிறது இங்கே நேச்சுரலி இதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆக்சலேஷனுமே கிடையாது. இட் இஸ் டியூ டு கிராவிட்டி. ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாபை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது டவுனுக்கு தான் வர செய்யும். தட் இஸ் டியூ டு கிராவிட்டி. அப்போது ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஜிங்கிறத போட்டுக்கலாம். திஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹைட். ஸோ இந்த லென்த் 20 சென்டிமீட்டர் இருக்குல்ல, அந்த 20 சென்டிமீட்டர் தான் இந்த எல் ஈக்குவல் டு ஹெச். எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸு விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஹெச். ஹெச் இஸ் நத்திங் பட் யுவர் எல். ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 2gl வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2glனா வி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gl. 2gl எல்லுங்கிறது 20 × 10⁻²2 போடுறதுக்கான காரணம் பிகாஸ் இட் இஸ் கிவன் இன் சென்டிமீட்டர்ஸ். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10⁻² மீட்டர் இல்லையா. இந்த ஆர்டரில் போகும்போது 4 × 100. ஸோ வி காட் 2 meter per second. Option number 3 is correct. So next problem based on unit number 8 mechanics of solids. Solidsல இருக்கக்கூடிய question but rare இருந்தாலும் it's a very interesting question. Choose the option showing correct relation between Poisson ratio, bulk modulus and rigidity modulus. இது எப்படி பண்ணோம்னா Poisson ratioக்கு நம்ம bulk modulusன்னு சொன்னால் B equal to P by del V by V அந்த ஃபார்முலாவும் போட முடியாது. ரிஜிடிட்டி மாடுலஸ்ன்னு சொன்னாலும் அதுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாய்சான் ரேஷன் வரும்போது 2g × 1 + 5 3b × 1 - 2 சிக்மா அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் ஸோ 2g/3b அப்படிங்கிறது ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணி இந்த 3b மேலே போகும். ஸோ இதுலேருந்து 3b × 3 2 = 6, இங்கே 2g × 2 + α, இங்கே பி சீரீஸ் எல்லாத்தையும் தனியாக எடுக்கணும். ஜி சீரீஸ் ஃபுல்லாக இங்கே தனியாக எடுத்துகிட்டு இங்கே ஆல்ஃபா சீரீஸ் ஃபுல்லாக எடுத்தோம்னா இங்கே 2gயும் இந்த 6bயும் இட் வில் கெட் ஆடட். ஆட் பண்ணும்போது ஆல்ஃபா × 6b + 2g, இங்கே 3b - 2g. இதை கொண்டு வந்தீங்கன்னா இந்த வேல்யூ. ஸோ இது எல்லாத்துமே நமக்கு பேஸாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டாங்கன்னா மறந்துடுவாங்க. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் பெருசாக ரீகால் பண்ண மாட்டாங்க. அந்த ரீசன்னால தான் இவங்க ஜேடபிள்யூட கொஸ்டின் பேப்பரில் கேட்குற அளவுக்கு இருக்குது. ஒருவேளை இந்த ஃபார்முலா உங்களுக்கு பாசிபிளான ஈஸியான ஃபார்முலாவாக இருந்தால் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் இந்த ஆன்சரை உங்களால் குயிக்காக முடிச்சிட முடியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் நாட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஃபார்முலா. ஏன்னா பி அண்ட் ஜி ரிஜிடிட்டி மாடுலஸ், பல்க் மாடுலஸ், யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா இண்டிவிஜுவலாக தெரியும். ஆனால் இதை இணைக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் இஸ் அ ஷார்ட். The next question based on thermodynamics. For a system undergoing isothermal process, delta T which is equal to 0. அது அப்படியே டக்கு ஞாபகம் வரணும். Heat energy supplied to the system. Choose the option showing correct statements. Internal energy increase ஆகும், decrease ஆகும். Work is positive, work is negative. Internal energy remain constant. இதில் ACE, BD, CE, ADE இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக யோசிக்கணும். முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, பேஸு, ஒர்க் டன் பேஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆல்ரெடி டெல்டா T ஈக்குவல் டு 0. ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஐசோதர்மல் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி இஸ் 0. அப்போது இதில் ஏவுக்கும் வேலை இல்லை, சிக்கும் வேலை இல்லை, தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு Q விச் இஸ் ஈக்குவல் டு W. ஏன்னா Q வந்து சப்ளை ஆகிருக்கு. அப்போ W இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். Qவும் பாசிட்டிவ் தான், ஒர்க் டனும் பாசிட்டிவ் தான். ஒருவேளை ஹீட் ரிஜெக்ட் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா Q இஸ் நெகட்டிவ், W இஸ் ஆல்சோ நெகட்டிவ். அப்போ Qவும் பாசிட்டிவ், Wவும் பாசிட்டிவ். ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ். லைக்வைஸ் Qங்கிறது பாசிட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இன்டர்னல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறது கரெக்ட் பிகாஸ் U1 which is equal to U2, U1 - U2 which is equal to 0. அப்போ இன்டர்னல் எனர்ஜி 0, ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற இந்த C and E தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஆன்சர்ஸை 1 by 1 நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்துக்கணும். The next question based on unit number 11 thermal properties. The heat passing through the cross section of a conductor varies with time as Qt equal to
alpha t minus beta t square plus gamma t cube. ஸோ இது மூணுமே பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லப்பட்டாச்சு. அப்படின்னா இது மூணுத்தையுமே நம்ம டச் பண்ணக்கூடாது. தி மினிமம் ஹீட் கரண்ட் த்ரூ தி கண்டக்டர் இஸ் வாட்? ஸோ மினிமம் ஹீட் கரண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். விச் இஸ் நத்திங் பட் dq வித் ரெஸ்பெக்ட் டு dt. அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பண்ணும்போது we will get alpha t. இங்கே ஆல்ஃபா இன்ட்டு டீங்கிறது 1 மாறும். இங்கே டி ஸ்கொயருங்கிறது 2 இன்ட்டு டியாக மாறும். இங்கே 3t ஸ்கொயர் இன்ட்டு காமாவாக மாறும். ஸோ இந்த வேல்யூஸ் கிடச்சிருச்சு. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சரான்னு பார்த்தா இங்கே ஆன்சர் வேறு மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ ஹவ் வில் யூ சால்வ் திஸ்? அதனால் என்ன பண்ணுறோம், மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆல்ஃபா பிகம் 0, இங்கே 2t பிகம் 2 இன்ட்டு பீட்டா, இங்கே 3t ஸ்கொயருங்கிறது 6 இன்ட்டு டி இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ இந்த இடத்துல மைனஸ் 2b plus 6 alpha t which is equal to 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா minus 2b equal to minus 6 alpha t. This minus and minus cancels. t equal to 2b by 6. அப்போ b by 3 gamma அப்படின்னு t யோட வேல்யூ கிடைக்குது. ஸோ we are substituting on எதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா change with respect to dq by dt தான் கேட்குறாங்க. heat current through the conductor, heat with respect to time அப்படிங்கிறது தான் heat current. ஸோ அந்த dq divided by dtங்கிற ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் ஆல்ஃபா இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ஃபா மைனஸ் 2 பீட்டா டி ப்ளஸ் 3 காமா டி ஸ்கொயர். அதில் இந்த டீயோட வேல்யூ ஒவ்வொரு இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது we will get ஆல்ஃபா மைனஸ் 2 பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஆல்ஃபா. ஏன்னா இதை கேன்சல் பண்ணுறோம். பண்ணும்போது சம் வேல்யூஸ் கிடைக்குது. அப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீட்டாவை ஒதுங்குதா? இங்கே மைனஸ் 2 இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. அப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா. இப்போ வரைக்கும் இந்த ஆன்சர் கரெக்டாக நமக்கு தெரியாது. இந்த ஆப்ஷன் இங்கே மல்டிபிள் சாய்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம ஓகே, இல்லைனா இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராகவும் வி ஹேவ் டு ப்ரொசீட். அது என்னன்னு பார்ப்போம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 3 காமா அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இதுக்கு மேலேயும் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாகணும்னா இன்டகிரேஷனில் போய் நம்ம டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வருதா அப்படிங்கிறது வி ஹேவ் டு செக். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம என்ன செஞ்சாகணும்னா ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம தரவாக செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இந்த ஸ்டெப்போடு இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 5. Momentum time graph of an object moving along a straight line is shown in the figure. If P2 minus P1 is less than P1 and T2 minus T1 which is equal to T1 which is less than T3 minus T2, then at which points among A, B and C the magnitude of force experienced by the object is maximum, minimum, minimum. ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபோர்ஸ்னு பார்த்தோன்னா ப்ரெஷர் டிவைடட் பை மொமெண்டம் டிவைடட் பை டைம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். மொமெண்டம் P1 டிவைடட் பை T1. லைக்வைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் FBன்னு வரும்போது it is placed between P2 and P1. So P2 minus P1 divided by T2 minus T1. And then finally C பொறுத்த மட்டும் C is also coming under P2 P1. So P2 minus P1 divided by T3 minus T2. இதில் நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி P2 minus P1 is less than P1. அது அப்போ ரெண்டு கண்டிஷன் பிலையும் அப்ளிகேபிள் ஆகும், சிலையும் அப்ளிகேபிள் ஆகும். T2 minus T1 which is equal to T1. ஓகே, அதையும் நம்ம போட்டோம், ஈக்குவல் டு T1 போட்டாச்சு. பட் விச் இஸ் T1 is less than T3 minus T2. ஸோ T1 less than T3 minus T2. அப்போது T1 விட they are greater than T1 அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ யூஸ்வலி இங்கே ஒரு வேல்யூ 1 இருக்குன்னா இட் இஸ் 0.5 லெஸ் தென் 1, இங்கேயும் 0.5 நம்ம வச்சுப்போம். லைக்வைஸ் இங்கே Tயோட வேல்யூ 1னா this is 1. It must be Tயை விட greater than T1 விட greater than இருக்குன்னா take 1.5. ஓகே, இந்த ஆர்டரில் நம்ம லாஜிக்கலாக நம்ம அப்ளை பண்ணோம்னா தி மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இஸ் அட் ஏ அண்ட் மினிமம் ஃபோர்ஸ் இஸ் அட் சி அப்படிங்கிறத பார்க்குறோம். சிம்பிள் லாஜிக். பட் இங்கே இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மட்டும் நம்ம இதோட பொருத்தி பார்த்தோம்னா தி ஆன்சர் வில் பி ஈஸி ஃபார் யூ. From unit number 4, a bullet strikes a stationary ball kept at a height as shown in figure. After collision, the range of bullet is 120 meter and that of the ball is 30 meter. Find the initial speed of the bullet. Collision is along the horizontal direction. Take G equal to 10 meter per second square. So ஒரு bullet at some velocity, so initial velocity it is going out. So அது யூன் எடுக்கிறோம். அது ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டிஸ்டன்ஸில் போய் புல்லட் 120 மீட்டர்லையும் பால் 20 மீட்டர்லையும் கொண்டு போய் விழுது. ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸ். ஸோ வி ஹாவ் 2 டிஸ்டன்சஸ் இருக்குது. இப்போ இதுக்கான இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஹவு டு சால்வ் தட் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது m into u1 plus m2 v2 equal to m1 v1 plus m2 v2. ஸோ இதுதான் ஃபார்முலா. இனிஷியல் வெலாசிட்டிஸ் அண்ட் தட்ஸ் தி ஃபைனல் வெலாசிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறோம். இனிஷியல் வெலாசிட்டியை பொறுத்த மட்டும்
there is m1 புல்லட்டோட மாஸ் மட்டும்தான் நமக்கு நேரடியாக போய் அஃபெக்ட் ஆகுது in terms of u. இங்கே m2ங்கிறது நமக்கு கிடையாது because there is no second mass. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டிக்கு மோதுறதுக்கு இங்கே நமக்கு ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது, அதோட வெலாசிட்டியும் 0. ஸோ புல்லட் இங்கே இருக்கக்கூடிய பால், ஸோ புல்லட்டோட மாஸ் m1, பாலோட மாஸ் m2. இங்கே there is no velocity அப்படிங்கிறதுனால here it is 0. After striking out there must be some velocity. Velocity which is equal to distance by time. We have and the distance இங்கிறது s1 by t1, s2 by t2. புல்லட்டோட s1ங்கிறது 120, பாலோட டிஸ்டன்ஸுங்கிறது 30 மீட்டர். அதுக்கான டைமிங் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவ் டு சால்வ் தட் டைம்? t which is equal to square root of h by g அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, from that we will get இது எப்படி இந்த t equal to square root of 2h by t, s equal to ut plus 1 by 2 at square, when u equal to 0 s equal to 1 by 2 at square, which means இந்த 2 இங்கே மேலே போகும், at square equal to 2s, t which is equal to 2s divided by a square root. இந்த எஸ்ங்கிறதுக்கு பதிலாக h, ஏக்கு பதிலாக g இதை போடும்போது 2 செகண்ட்ஸ்னு வந்துடுது. ஸோ அந்த 2 செகண்ட்ஸை இதில் அப்ளை பண்ணும்போது m1 into u equal to m1 into 120 by 2, இங்கே 30 by 2 அப்படின்னு கொடுக்கும்போது மாஸ் ஆஃப் த பால் அப்புறம் மாஸ் ஆஃப் த வெயிட் ரெண்டுத்துக்குமே வந்து 10 கிராம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, 200 கிராம் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது we will get 10 into 60, அப்புறமா இங்கே 12 into 50. ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது we will get the values. ஸோ இதில் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூங்கிறது 360 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ the value is 360 மீட்டர் பர் செகண்ட். ஸோ the value இங்கே 600 அப்படிங்கிற வேல்யூ நம்ம பார்க்க முடியும், இங்கே 3000 அப்படிங்கிற வேல்யூவை பார்க்க முடியும். இங்கே இருக்கிற 10லேருந்து இதெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது 300 + 60 which is equal to 360 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. The next problem based on unit number 23, induction. An inductor with inductive reactance XL equal to R is connected in series with resistor R. Power factor comes to be P1. Now another capacitor with capacitive reactance XC which is equal to R, it is also connected in series with inductor and resistor in the same circuit. அப்போ அதோட பவர் ஃபேக்டர் P2. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் P1 divided by P2. முதல்ல ரெண்டு சர்க்கியூட்டாக பிரிக்கணும். கேஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் XL, இங்கே ரெசிஸ்டன்ஸ் XL கெப்பாசிட்டர், ஸோ மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் Z நம்ம கண்டுபிடிச்சாகணும் இண்டக்டன்ஸுக்கு. ஸோ we need to find impedance Z equal to square root of R square plus XL. Xங்கிறதும் R தான், ஸோ Rங்கிறது R ஸ்கொயர் போட்டிங்கன்னா root 2R. cos theta that is nothing but your power factor which is equal to R by square root of 2R. இதை போட்டிங்கன்னா cos of 1 by root 2 அப்படிங்கிற இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு R XL XC இது மூணுத்தையும் எடுக்கிறோன்னா R ஸ்கொயர் ப்ளஸ் XC மைனஸ் XC ஸ்கோல் ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது இது ரெண்டும் கட் ஆகும், R ஸ்கொயர் மட்டும் பாக்கி இருக்கும். வெளில எடுத்திங்கன்னா R. ஸோ இதோட ஃபேஸ் வெக்டார்னு பார்க்கும்போது R by Rன்னு எடுத்திங்கன்னா P2 which is equal to 1. So P1 by P2 which is equal to 1 by root 2 divided by 1 ன்னு போட்டிங்கன்னா which means the final answer is 1 by root 2. That is option number 2 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். The next problem based on unit number 23 again. Electromagnetic beam having a power of 20 millivolt. மில்லிக்கும் மெகாவுக்கும் இருக்கக்கூடிய ஆக்சுவல் தான் ஸ்மால் எம்மில் இருக்குது. ஸோ இட் இஸ் மில்லி 10⁻³ பார்க்குறோம். இது இருந்துச்சுன்னா perfectly absorbing body for 300 nanosecond. The total momentum transferred by the beam to the body is equal to what? மொமெண்டம்னு சொல்லும்போது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இம்பல்ஸோட ஃபார்முலாவான ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ த யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்ப்போம் இல்லையா. பட் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது என்னவோ பவரும் டைமும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ how will you solve this? The formula is power into time divided by c. c is nothing but your velocity of light. இந்த வேல்யூ நம்ம கொடுக்கும்போது பவரோட யூனிட் வாட் ஜூல் பர் செகண்ட் இன்ட்டு டைம்னு போடும்போது செகண்ட் கேன்சல் மீட்டர் பர் செகண்ட். அகைன் மேலே ஜூல் செகண்ட் பர் மீட்டர்னு வரும். ஒன் ஜூல் இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர் பர் செகண்டு, இங்கே மீட்ரு. ஸோ வேல்யூ நியூட்டன் செகண்ட். ஸோ நியூட்டன் செகண்டுங்கிறது இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ த ஃபார்முலா இஸ் பவர் இன்ட்டு டைம் டிவைடட் பை வெலாசிட்டி. பவரோட வேல்யூ 20 × 10⁻³ போட்டோம், டைமோட வேல்யூ 300 × 10⁻⁹ போட்டோம், வெலாசிட்டி 3 × 10⁸ போட்டோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேல்யூஸ். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது we will get 2 × 10⁻17 நியூட்டன் செகண்ட். ஸோ த வேல்யூ ஆஃப் மொமெண்டம் இஸ் 2 × 10⁻17 நியூட்டன் செகண்ட். தட் இஸ் கம்மிங் இன்டு ஆப்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிறத பார்க்குறோம். The next problem based on unit number 27 atoms.
The velocity of an electron in the 7th orbit of hydrogen-like atom is 3.6 into 10 power 6 meter per second. The velocity of the electron in the third orbit என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இப்போ velocity with respect to n இது என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு we have the formula velocity equal to 2.26 z by n. So which is nothing but v is inversely proportional to n. இப்போ v1 இருந்துச்சுன்னா இங்கே n1. அப்போது v1 by v2 which is equal to 1 by n1 divided by 1 by n2. இந்த வேல்யூ மேலே போச்சுன்னா n2 divided by n1 வரும். நமக்கு ஆல்ரெடி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா v1 ஓட வேல்யூ தான் 3.6ன்னு சொல்லப்பட்டிருக்கு. n2 ஓட வேல்யூ 3. அதே போல் 7th orbit of hydrogen தான் இந்த வேல்யூ. ஸோ n1 equal to 7. இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் ஆர்பிட்டுங்கிறது n2 which is equal to 3. அப்போ 3 by 7 3.6 into 10 power 6 divided by v2. இந்த v2 equal to இந்த 7 மேலே போகுது, இந்த 3 டிவைட் பண்ணுறோம், பண்ணும்போது 8.4 into 10 power 6 meter per second. So the option is number 2. The next problem based on unit number 2, units and dimensions. The electric field is given by some equation a by x square b by y cube கொடுத்துட்டாங்க, x y கோஆர்டினேட். ஸோ the SI units of a and b என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இப்போ இந்த a b என்னென்னா முதல்ல எனர்ஜியோட ஃபார்முலா நியூட்டன் பர் கூலும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த a by x ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் மேபி மீட்டர்னு வச்சுக்கலாம்னு வச்சுப்போம். இதை மீட்டர்னு தான் வைக்கணுமா, ஏன்னா செகண்டுன்னு வைக்கக்கூடாது, இங்கே செகண்ட் க்யூப்னு வைக்கக்கூடாதா, ஏன் இதை கிலோகிராம் ஸ்கொயர் இதை கிலோகிராம் க்யூப்னு வைக்கக்கூடாதா, தாராளமாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை மீட்டர்னு வைக்கிறோம், வச்சு பார்க்கும்போது மேலே நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1 டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் இ. அதே போல் இங்கே நியூட்டன் மீட்டர் க்யூப் கூலும் பவர் -1 டிவைட் பை மீட்டர் க்யூப்னு வச்சா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் நியூட்டன் பெர் கூலும் ஆன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இது எக்ஸுங்கிறது கோஆர்டினேட்டு, இதை லென்த் பேசிஸில் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு லென்த் பேசிஸில் வைக்கிறோம், வைக்கும்போது நமக்கு இந்த ஆர்டர் கிட்டத்தட்ட சரியாக வருது. அதனால் என்ன பண்ணுறோம், we will take this value of a and this value of b. Newton meter square coulomb power -1, Newton meter cube coulomb power -1. இதில் ஃபர்தராக என்ன பண்ணுவாங்கன்னா find a by b அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கொடுக்கலாம். கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1, நியூட்டன் மீட்டர் கியூப் கூலும் பவர் -1 which is equal to 1 by m அல்லது m பவர் -1 அப்படின்னு கூட நமக்கு இந்த ஃபார்முலா ஃபர்தராக டீவியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நமக்கு பெட்டராக மேப் ஆகக்கூடிய விஷயங்கள் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும்பு, நியூட்டன் மீட்டர் கியூப் பர் கூலும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம we can choose. The next problem based on ray optics, unit number 24. For the given YDSC Young's double slit experiment, find the number of ranges beta by which the central maxima get shifted from point O. Small d ஓட வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு, கேபிட்டல் d ஓட வேல்யூ, அதுக்கப்புறம் வேவ்லென்த் லாம்டாவோட வேல்யூ இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாத் டிஃபரன்ஸ் y which is equal to mu -1 into t1 minus t2. மியூவோட வேல்யூ ரெண்டு பக்கமே என்னென்னா 3/2ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, இட்ஸ் காமன். இப்போ ஒருவேளை ரெண்டு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா μ1 டிவைடட் பை μ2 -1 அப்படி தான் நம்ம போட்டாகணும். இங்கே 3/2 -1ங்கிற வேல்யூ போட்டிருக்கோம். இன்ட்டு 5.11 இங்கே இருக்கக்கூடிய t2 5.11 மைனஸ் 5.1 நம்ம டயக்ராம்லேருந்து தான் இருக்குது, கவனிச்சிங்களா, கொஸ்டினில் இல்லை, நம்ம டயக்ராம்லேருந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணுறீங்கன்னா 0.01 இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் 5 into 10 power -3 millimeter which is nothing but 5 into 10 power -6 meter அப்படின்னு வருது. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஈக்குவல் டு பாத் டிஃபரன்ஸ் டிவைடட் பை வேவ்லென்த் 5 into 10 power -6 divided by 5000 into 10 power -10. ஸோ the path fringeங்கிறது beta which is equal to 10 அப்படிங்கிற மாதிரி போகணும். ஸோ the number of fringes அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have 10. The next problem based on unit number 22. A block of mass 1 gram is equilibrium with the help of current carrying square loop which is partially laying in the magnetic field as shown in the figure. The resistance of the loop is 10 ohms. Find the voltage. So voltage னு சொல்லும்போது V equal to I into Rங்கிறது நமக்கு தெரியும். ஸோ Rோட வேல்யூ இங்கே 10 ohmsங்கிறது கொடுத்துட்டாங்க. We need to find the value of I. How to solve the I? ஸோ ஃபோர்ஸுங்கிறது ஆல்ரெடி இந்த டைரக்ஷன்லையும் வெயிட் ஆங்கிறது டவுன்வர்ட்ஸ்லையும் போயிட்டுருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதோட லென்த்தோட வேல்யூ 10 cm between them. பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10⁻³ காஸ். ஸோ இந்த 10⁻³ காஸ் அப்படின்னா என்னென்னா 1 காஸ் ஈக்குவல் டு 10⁻⁻4 டெஸ்லா. ஸோ 10⁻³ into 10⁻⁻4 10⁻⁻1 டெஸ்லா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பி, அதாவது 0.1 டெஸ்லா. ஸோ டைரெக்டாக கொடுக்காம காஸ்னு யூனிட் கொடுக்கும்போது நம்ம ஆளுங்க அதே வேல்யூ எடுத்து போட்டோம்னா மிஸ்டேக் நிறையா வரும், அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுக்கறது. ஓகே, ஸோ வி ஹாவ் F which is equal to W. F is nothing but magnetic force BIL. W which is equal to physical load M into G.
அப்போ mg டிவைடட் பை bl இந்த ஐயை மட்டும் தனியாக வச்சா வந்துருமா? mோட வேல்யூ 1 கிராம், 1 கிராம்ங்கிறது 10⁻³ கிலோகிராம், ஜியோட வேல்யூ 10, பியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லணும் 10⁻⁻1, எல்லுங்கிறது 10 சென்டிமீட்டர், அப்போ 10 × 10⁻²மீட்டர். இதெல்லாம் போட்டிங்கன்னா ஐயோட வேல்யூ 1. ஸோ v ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 1, r ஈக்குவல் டு 10ன்னு போட்டிங்கன்னா the voltage complete value is 10 volt அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். Another easy question from unit number 12, process question. Initial volume of V1, 1 mole of a monoatomic gas, monoatomic ன்னு சொல்லும்போது 1.6 is 2 liters. ஓகே, initial volume of 1ங்கிறது வந்து இது வால்யூமு, அப்போ இது வந்து m1 மோல்னு வருது. It is expanded isothermally to a volume of 6 liters V2. Change in internal energy is XR. Find X. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஐசோதர்மல் ப்ராசஸில் del T equal to 0. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஆல்சோ 0. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஆர் அப்படின்னா எக்ஸ் இஸ் நத்திங் பட் 0. 0 இன்ட்டு எனிதிங் 0 தான் இல்லையா? சிம்பிள் கொஸ்டின் தான். இதே வேறு ஏதாவது ப்ராசஸ்க்கு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி v1 - v2 போட்டு t1 - t2 போட்டு அதில் வரக்கூடிய ஆன்சரில் எக்ஸோட டேர்முக்கு எது ஈக்குவலண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். we will have lot of problems like this, அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். So that's the end of this part. Next வீடியோவில் we will see the another question. So enquiry form given in the description box, தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.